வணக்கம். நான் உங்கள் சங்கர் மனோகரன், சுக்கராஜோதி நிலையத்திலேருந்து. இப்போ நம்ம சனிப்பெயர்ச்சிக்கு உண்டான பலன்களை பார்க்க போகிறோம். சனிப்பெயர்ச்சி மார்ச் 29, 2025 நடைபெறுகிறது. இந்த சனிப்பெயர்ச்சின்றது கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறது. சரிங்களா? நம்ம பலன்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த இலவசமான பதிவை நம்மளுடைய அன்பர்கள் எல்லாருக்கும் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதை இலவசமாக பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை உங்கள் மொபைலில் சேவ் பண்ணிக்கிட்டு வாட்ஸ்அப்பில் உங்களோட பெயர் மட்டும் அனுப்புங்க. நாங்கள் ப்ராட்காஸ்ட் மூலிமா அனுப்புறதுனால நீங்கள் மொபைலில் சேவ் பண்ணால் மட்டும்தான் இந்த இலவச பதிவு தினமும் பெற்றுக்கொள்ள முடியும். இதில் அழகான ஒரு சாமியின் புகைப்படம், எண்ண திதி, ராகுகாலம், யமகண்டம், மேலும் ஒரு வார்த்தை பலன், மேலும் ஊக்குவிக்கக்கூடிய ஒரு அழகான பொன்வழி. இது உண்மையிலே காலையில் உங்களை உற்சாகப்படுத்தும், ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மேலும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணணும்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த சனி பயிற்சி மட்டும் இல்லை, அடுத்த ராகுகேது பயிற்சி, குரு பயிற்சி, மேலும் ஜோதிடம் சம்மந்தப்பட்ட பல பலன்களை நாங்கள் போட போகிறோம். அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கிறது மூலிமா அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு உங்களுக்கு வந்து சேரும், ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். சரி, இப்போ நம்ம பலன்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி சனிப்பெயர்ச்சி பார்த்திங்கன்னா, பொதுவாகவே சனிப்பெயர்ச்சினாலே எல்லாருக்கும் ஒரு பயம் கலந்த நடுக்கம் இருக்கும். அது தேவையில்லை. சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் எப்படி நடந்துக்கணும், எப்படி நடந்துக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி செயல்பட்டாலே நம்ம வந்து பலாபலன்களை நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப சிம்பிள் ஆக்கிடலாம். அதனால் கவலைப்பட தேவையில்லை. எதை செய்யக்கூடாதோ அதில் நம்ம ரொம்ப தெளிவாகவே இருக்கணும். எதை செய்யணுமோ அதை நம்ம முழு பலத்தோடு செய்யணும். எங்கே பேசணும், எங்கே பேசக்கூடாது, நிறைய விஷயங்கள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குன்றதை பொறுத்து நான் ஒவ்வொரு ராசிக்கும் தெளிவான பலன்களையும் தெளிவான பரிகாரங்களையும் சொல்லியிருக்கேன். அதை பின்பற்றுங்க போதும். மேலும் நம்ம சொல்கிற பலன்றது ராசி லக்னம் ரெண்டுமே சொல்கிறோம். அதாவது மேஷ ராசி மேஷ லக்னம், ரிஷப ராசி ரிஷப லக்னம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா சில பேர் பார்த்திங்கன்னா ரிஷப ராசியாக இருப்பாங்க, ஆனால் மேஷ லக்னமாக இருப்பாங்க. ஸோ நீங்கள் ரெண்டு பலன்களையும் பார்த்துட்டு அதன்படி நடக்கிறது நல்லது. அதனால் நீங்கள் ரெண்டுத்துக்கும் சேர்த்தா மாதிரி தான் நாங்கள் பலன்கள் பார்த்து கொடுத்துருக்கோம். ரொம்ப பயனுள்ளதாக இருக்கணும். சரி, ஒவ்வொரு ராசிக்கு உண்டான பலன்களுக்குள்ளே இப்போ நம்ம போக ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம சிம்ம ராசி சிம்ம லக்னத்துக்கு உண்டான சனி பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம். சிம்ம ராசி இந்த சனி பார்த்திங்கன்னா 8ல் சனி. இது வந்து அஷ்டமத்து சனின்னு சொல்லுவாங்க. சனிக்கு கடந்த சனி பார்த்திங்கன்னா கண்டக சனி. கண்டக சனி ரொம்ப பெரிய சாதகம்னு சொல்ல முடியாது, பெரிய பாதகம்னு சொல்ல முடியாது. நிறைய பிரச்சனைகள்லாம் சிக்கல்கள்லாம் தாண்டி நிறைய விஷயங்களை தொழில் ரீதியாகவும் சரி, வேலை ரீதியாகவும் சரி, குடும்ப ரீதியாகவும் சரி, உடல் ரீதியாகவும் சரி, நிறைய விஷயங்களை கடந்து தாண்டி வந்துட்டுருக்கீங்க. சிம்மத்துக்கு ஒரு தனித்தன்மை உண்டுங்க. சூரியன் ஆதிக்கம் கொண்டதுனால எதையுமே தாண்டி ஜெயிச்சு வந்துடுவாங்க. அவங்களுக்கு வில் பவர் ரொம்ப அதிகமாக இருக்கும். ரொம்ப கோபமான ஆட்களும் கூட, ஆனால் கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? ரொம்ப தன்மையான நண்பர்களும் கூட. அதாவது பார்க்க சில பேர் கடினமாக இருந்தாலும் பழக இனிமையானவர்களாக இருப்பாங்க இல்லையா? இந்த பலாச்சொலை போலவர்கள் தான். இந்த பலாப்பழத்தை பார்க்கும்போது ஏற்படுற ஒரு கரடம் உண்டு, ஆனால் இந்த பலாச்சொலையில் இருக்கும் இனிப்பு போல் சிம்மராசிக்காரர்கள் ரொம்பவே தன்மையானவங்க. அது பழகி அவங்களோட நண்பனையாக இருக்கவங்களாம் தெரியும். ரொம்ப சாஃப்ட் கேரக்டர். அது வெளியே பார்க்கும்போது ரொம்ப ஹார்டாக தெரியும். கோவம் வந்தால் ரொம்ப கஷ்டம். அவ்வளோதான். சரிங்களா? சரி, இந்த அஷ்டமத்து சனி காலம் எப்படின்னா, குறிப்பிட்டு சொன்ன இந்த 12 ராசியில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ராசிகளில் சிம்ம ராசியும் ஒன்று. பயப்பட வேண்டாம். நான் எப்படி இருக்க டைம், என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன். கொஞ்சம் கருத்தில் கொண்டு அதெல்லாம் நீங்கள் செயல்படுறது ரொம்பவும் நல்லது. ரொம்ப கேர்லெஸ்ஸாக எடுத்துக்காதீங்க. பார்த்துக்கலாம், அதில் எது வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்றது. என்ன சொல்கிறது, நம்ம ரெகுலராகவே ஒரு இடத்துல பைக் ஓட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா கூட சரி, மழை பெஞ்சு தண்ணி நிற்கும் போது அந்த இடத்துல கொஞ்சம் நிதான போக்கை தான் நம்ம கடைப்பிடிப்போம். சரிங்களா? அந்த மாதிரி கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது. சரிங்களா? இந்த அஷ்டமத்து சனியில் பொறுமை, நிதானம் மிக மிக அவசியம். வார்த்தைகளில் கவனமாக இருங்க. எந்த ஒரு செயலையும் ஒரு தடவைக்கு 2 தடவை சிந்திச்சு செயல்படுங்க. எந்த காரணத்தை கொண்டு ஜாமீன் கையெழுத்து போட்டுறாதீங்க. யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. எந்த ரெக்கமெண்டேஷனும் யாருக்கும் எந்த இடத்துலையும் பண்ணாதீங்க. அது வேலையிலையாக இருக்கட்டும், தொழிலையாக இருக்கட்டும். ஏன் உதாரணத்துக்கு ஒரு சிம்பிளாக சொல்கிறேன், எங்கேயா சீட்டு போடுற இடம், பண்டு பிடிக்கிற இடத்துல கூட நான் போடுறேன் நீங்கள் போடுங்கன்ற வார்த்தையை கூட பயன்படுத்தாதீங்க. அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. வேலை செய்கிற இடத்துல மேலே அதிகாரிகளை அனுசரித்து போங்க. என்ன வேலை கொடுத்தாலும் முகம் சுளிக்காமல் செய்யுங்க. இன்றைக்கி 5 மணிக்கு வீட்டுக்கு கிளம்பலான் இருக்கேன், கரெக்டாக 5 மணிக்கு தான் இன்னொரு வேலை கொடுக்குறாங்கன்னா கோவப்படாதீங்க. நிதானமாக செயல்படுங்க. இது உங்களுக்கு விதைப்புக்கான காலம். அதாவது இப்போ நீங்கள் என்னெல்லாம் விதைக்கிறீங்களோ இதுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் இதை நீங்கள் அறுவடை செய்வீங்க. ஏன்னா இந்த நேரத்தில் நீங்கள் கோவப்படும் போது அதுக்கான பாதிப்புகளும் ரொம்ப அதிகமாக இருக்கும். சரிங்களா? அவசரப்படும் போது அதற்குண்டான விளைவுகளும் அதிகமாக இருக்கும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். புதிய வேலை தேடலாமான்னா கண்டிப்பாக வேண்டாம். இருக்கிற வேலையிலேயே நீங்கள் இருக்க பாருங்கள். அவசரப்பட்டு இன்னொரு வேலை தேட வேண்டாம். ரொம்பவும் இந்த வேலையில் இருக்க முடியலைங்க, இல்லைங்க இதுக்கு மேலே இங்கே இருக்க முடியாதுங்க அப்படின்றவங்க ஒரு வாட்டி சுயஜாதகத்தில் தசா புத்தி 4, 6, 8 பாண்டுக்குரிய புத்திகள் நடக்கலையான்னு ஒரு தடவை பார்த்துட்டு வேணால் முடிவெடுங்க. சரிங்களா? ஆனால் பொதுவாக
புதிய வேலை தேடுறதுன்றது வேண்டாம். தொழில் தொடங்கலாமா இந்த காலகட்டத்தில்? கண்டிப்பாக வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அந்த தொழில்களை பற்றிய அறிவுகளை நீங்கள் பெருக்கிக் கொண்டே இருங்க. அதை பற்றி ஐடியாலஜிஸ் நிறைய கேட்டுக்குங்க. முடிஞ்ச ஒரு டைரி எடுத்து எல்லாத்தையும் எழுதி வைங்க. இது அதற்கான தருணம் கிடையாது. என்னதான் உப்பு விற்கிறது நல்ல தொழிலாக இருந்தாலும், ஒரு மாவு விற்கிறது நல்ல தொழிலாக இருந்தாலும், காற்றடிக்கும் போது மாவு விற்க போகிறதோ, மழை பெய்யும் போது உப்பு விற்க போகிறதோ கண்டிப்பாக ஒரு நல்ல தொழில் கிடையாது. அது கண்டிப்பாக நஷ்டத்தில் தான் முடியும். அந்த மாதிரி இந்த காலகட்டம் அதற்கு சரியான காலகட்டம் கிடையாது. ஒரு சைக்ளோன் வருதுன்னும் போது நம்ம என்ன பண்ணுறோம்? வீட்டில் சைலண்ட்டாக இருக்கணும். அந்த மாதிரி தான் இது நிதானத்துக்கான காலம். அதனால் புதிய முயற்சிகள் எதுவும் வேணும். இடமாற்றம் இப்போ நான் பார்க்கலாமா? நான் வந்து வெளியூரில் வேலைக்கு போகிற மாதிரி இருக்குன்னா, அவசியம் இருந்தால் மட்டும் எதையும் செய்யுங்க. அவசியம் இல்லாமல் கட்டாயத்தின் காரணமாக, ஒரு உத்வேகத்தின் காரணமாக, இவங்களுக்கெல்லாம் நான் ஒரு பாடம் கற்றுக்கிறேன், இந்த கம்பெனி விட்டு போனால் தான் என் அருமை தெரியும், இதெல்லாம் நினச்சி பண்ணாதீங்க. இது உங்களுக்கே பேக் ஃபயர் ஆகிடும். இந்த காலகட்டம் நிதானத்திற்கான காலம். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடிலேருந்து இந்த கஷ்ட நஷ்டங்களை பார்க்க ஆரம்பிச்சுட்டீங்க. நிறைய பேர் இந்த என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்க நவம்பர்லேருந்தே நிறைய பேர் பிரச்சனைகளை பார்க்குறாங்க. அவங்க நிமித்தமோ இல்லை அவங்க வீட்டில் இருக்க சில பேர் நிமித்தமோ அவங்க இந்த பிரச்சனையை சந்திக்கலாம். வீட்டில் இருக்கவங்க மூலியமாக வேறு ஏதேனும் பிரச்சனைகள் இதெல்லாம் சந்திக்கிறதுக்கான அமைப்புகள்லாம் இருக்குது. அதனால் எதையும் சிந்தித்து செயல்படுறது நல்லது. நான் வந்து இடம் வாங்கலாமாங்கன்னா இந்த நேரத்தில் இடம் வாங்குவதையும் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா கண்டிப்பாக இந்த டபுள் டாக்குமெண்ட்டு ஏதாவது ஒரு இஷ்யூவில் மாட்டுறதுக்கான அமைப்புகள் இருக்கிறனால இடம் வாங்குறதுக்கே நீங்கள் ஃபண்டு வச்சுருந்தா கூட அதை வந்து நல்லபடியாக எங்கேயா சேவிங்ஸாக இல்லை ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு அதை தொடாமல் வச்சுருங்க. இப்போ இடம் வாங்குறது வேணாம். வீடு கட்டுற செயல்பாடுகள் செய்யலாமா? நான் இடம் வாங்கி வச்சுருக்கேன், இப்போ வீடு கட்டலாமான்னு அதையும் கொஞ்சம் காலத்துக்கு தள்ளி போடுங்க. எல்லாத்தையும் நான் தள்ளி போட சொல்கிறேன், எல்லாத்தையும் எதுவும் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஏன்னா இது அதற்கான தருணம் கிடையாது. செயலே படாமல் இருங்க உங்களை நான் சொல்லலை. ரொம்ப நிதானிச்சு ரொம்ப ஸ்மார்ட்டாக செயல்படுங்க. இப்போ வேலையை தேடிக்கிட்டு கோவமாக போகிறதுக்கு இருக்கிற வேலையை காப்பாற்றிக்கணும். ஒரு இடம் வாங்குறீங்க, இடம் வாங்கி வச்சுருக்கீங்க, அது வீடு கட்டலான்னா இடம் இருக்குது அப்படி இருந்தாலும் வருடத்துக்கு அதோட மதிப்பு உயருது. கொஞ்சம் நிதானிச்சு கட்டுங்க, அவ்வளோதான். அதே போல் கணவன் மனைவி விட்டு கொடுத்து போகணும். வாக்குவாதங்கள் வேண்டாம். கணவன் சிம்மராசியாக இருந்தாலும் சரி, மனைவி சிம்மராசியில் உங்களுடைய பார்ட்னரை விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க. வாக்குவாதங்கள் வேண்டாம். வேலை செய்கிற இடத்துல வாக்குவாதங்கள் வேண்டாம். பார்ட்னர்ஸோட அன்வான்டாக, அதாவது என்ன சொல்கிறது, தொழில் பண்ணுற இடத்துல, கூட்டு தொழில் பண்ணுற இடத்துல பார்ட்னரோட பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறதுனால எதையும் நிதானிச்சு போங்க. ஏதாவது உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் நடக்குதுன்னா ரொம்ப நிதானமாக உட்கார வச்சு பேசி புரிய வைக்க பாருங்கள். வாக்குவாதங்கள் வேண்டாம். அதே போல் விட்டு கொடுத்தல் இந்த 7.5 சனியுடைய பாதிப்பை எப்படி எல்லாத்தையும் காப்பாற்றுமோ, இந்த அஷ்டமத்து சனிக்கும் விட்டு கொடுத்தலும் பொறுமை நிதானம் தான் ரொம்ப முக்கியம். வெளிநாடு வேலை தேடலாமான்னா இப்போ அதற்கான சாதகமான நேரம் கிடையாதுங்க. என்னன்னா வேலை கிடைக்காதுன்னு நான் சொல்ல மாட்டேன். அமைப்பு ஏற்படும், நீங்கள் போவீங்க. ஆனால் அங்கே போயிட்டு உங்களுக்கு சொன்னது ஒன்றா இருக்கும், அவங்க ஒன்று செஞ்சது ஒன்றா இருக்கும். வருமானமும் சரி, வேலை செய்கிற நேரமும் சரி, அவங்க வேலை சொன்ன வேலையும் சரி, எல்லாமே மாறுபட வாய்ப்பு உண்டு. அதனால் இது இப்போ இருக்கிற இடத்துல இருந்துக்கிட்டு குடும்பத்தோடு இருக்கிறது நல்லது. சில பேர் வந்து நான் வெளியே ஊரில் இருக்காங்க, எப்போங்க நான் சொந்த ஊருக்கு தான் வர்றது அப்படின்னா, இது அதுக்கான நேரமாக உங்களுக்கு ட்ரை பண்ணும்போது அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. இல்லை எனக்கு கிடைச்ச வேலையை பிடிச்சிக்கிட்டு நான் வந்துடுறேன், ஏதாவது ஒரு இடத்துல என் குடும்பத்தோடு இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த நேரத்தில் நீங்கள் தான் செயல்படுது. இந்த ராசியில் இருக்க மாணவ மாணவிகள் கவனச்சிதறவு ஏற்படவும் தவறான நட்புகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு புரியும், இன்னைக்கு காலகட்டம் அவ்வளவு சாதகமாக இல்லை. ஸோ குழந்தைகள் மேலே கொஞ்சம் தனி கவனம் இருக்கட்டும். அவங்கள கண்காணிங்க, அவங்கள அப்படியே கூடவே இருந்து பார்த்துக்கங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த காலத்து குழந்தைகள் அது விரும்புறது இல்லை. ஒரு நண்பன் போல இருந்து அவர்கிட்ட எதுவாக இருந்தாலும் பேசி, எதுவாக இருந்தாலும் உங்ககிட்ட முதல்ல சொல்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அதான் நல்லது. இந்த காலகட்டத்தில் கடனை தவிர்க்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் வாங்குற கடனை அடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதை அடைக்க முடியாத சூழ்நிலை இன்னொரு கடன் வாங்கி இன்னொரு கடன் அடைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஏற்கனவே நிறைய கடன் பிரச்சனையில் இருக்கீங்க. அதனால் அந்த கஷ்ட நஷ்டம் வேண்டாம். நிதான போக்கு. சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் சனி ஒரு சாதகமான கிரகம் கிடையாது, அது ஒரு பகை கிரகம். இன்னொரு விஷயம் பார்க்கும்போது அஷ்டமத்து சனி 8ல் சனின்னும் போது ரொம்பவும் கவனப்போக்கு. அதாவது நம்ம பொதுவாக நம்ம கையில் ஒரு அடிபட்டு இருக்கு, நம்ம கட்டு போட்டிருக்கோம்னா முடிஞ்சளவுக்கு அந்த கையை நம்ம தனி கவனம் கொடுத்து பார்த்துப்போம். எங்கேயும் இடிச்சிக்க மாட்டோம், அந்த கையால் எதையும் தூக்க மாட்டோம், யாரையும் தொட விட மாட்டோம். அதுதான் இந்த நேரம். உங்கள் வாழ்க்கையில் இருக்க எல்லா பகுதியும் கொஞ்சம் நிதானம் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையும் நிதான போக்கோட கடைப்பிடிங்க. குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளுங்க, அது ரொம்ப அவசியம். சனிக்கிழமை சனி பகவான் கோயிலுக்கு போய் தவறாமல் எல்விளக்கு போட்டு உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. அங்கேருந்து சிவபெருமானை போய் வழிபடுங்க. முடியும்னா ஏப்ரல் மாதத்தில் ஒரு வாட்டி திருநள்ளாறும், அதுக்கடுத்து ஒரு 6 மாதம் இடைவெளியில் இந்த அஷ்டமத்து சனி முடிகிற வரைக்கும் திருநள்ளாறு போகிறது ரொம்பவே உத்தமம். பல நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு
இந்த கடினமான சூழ்நிலையை நீங்கள் கடந்து வர வேண்டியதாக இருக்குது. சோதனை கடந்து சாதனை, அவ்வளோதானே. ஒரு 10 மாதம் குழந்தையை சுமக்கிற தாய் பார்த்தீங்கன்னா, அந்த 10 மாதம் அவங்களுக்கு உண்மையிலேயே அது ஒரு கடினமான விஷயம் தான். ஆனால் குழந்தை பிறக்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்ற மாதிரி, இப்போ நீங்கள் சந்திக்க போகிற சில பிரச்சனைகள் எல்லாமே எதிர்காலத்துக்கு உங்களுக்கு சாதகம் பண்ணுறதுக்கும் நல்ல விஷயங்களை கொண்டு வர இருக்குது. அவசரப்பட்டு நீங்கள் எந்த முடிவுகளையும் கோவமாகவும் வைராகியமாகவும் எந்த முடிவும் எடுக்காமல் இந்த நேரத்தில் நிதானமாக மட்டும் நீங்கள் செயல்பட்டீங்கன்னா எல்லாம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸ்பீட் பிரேக் இருக்குது, நம்ம வண்டி ஓட்டிக்கிட்டே வரோம், டக்குன்னு ஸ்பீட் பிரேக் பார்த்தோன்னா கொஞ்சம் பிரேக்கை யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிக்கிறோம் பைக்கு, கார் ஆகட்டும் பைக் ஆகட்டும். ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஸ்பீட் பிரேக்கில் வேகமாக போய் இடிக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு வண்டிக்கு டேமேஜ் ஆகும், நம்மளும் கொஞ்சம் கீழே விழ வாய்ப்பு இருக்குது. அது போல தான் நீங்கள் இப்போ ரொம்ப ஸ்லோவாகவே போனீங்கன்னா, நிதானமாகவே இருந்தீங்கன்னா எல்லா பாதிப்புகளையும் பாதிக்கு பாதி குறைச்சிடலாம். மேலும் சொல்லப்பட்ட கோயில் பரிகாரங்களை ஃபாலோ பண்ணுங்கள், எல்லாம் நல்லபடியாக நடக்கும். சந்தோஷமா இருங்க. இதுவரை சொல்லப்பட்டதெல்லாம் இந்த ராசி லக்னத்துக்கு உண்டான பொது பலன்கள் தாங்க. ஏன்னா உங்க சுயஜாதகப்படி பார்க்கும்போது கிரகங்கள் நின்ற நிலை, பார்க்கும் நிலை, லக்னம், தசா புத்தி, அந்தரம், உபாந்தரம் 1000 பரிமாணங்கள் இருக்கு. உங்க சுயஜாதகத்தோடைய கன்சல்டிங் வேணும் விருப்பப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு ஒரு பர்சனல் கன்சல்டிங் எடுத்துக்கிட்டு நீங்கள் அதில் உங்களோட கேள்விகள், உங்களோட திட்டங்கள் என்னன்றது நீங்கள் கேட்கும்போது உங்கள் சுயஜாதகப்படி கரெக்டாக இதான் உங்களுடைய செயல்பாடு, இதை நீங்கள் செய்யணும், இதை செய்யவே கூடாது அப்படின்றது ரொம்ப திட்டவட்டமாக நம்ம சொல்லிடுவோம். என்னப்பட்ட பலாபலங்கள் உங்களுக்கு நடக்குது அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சுக்கும் போது நீங்கள் செயல்பட வசதியாக இருக்கும். பார்த்துங்க. மேலும் நான் ஏற்கனவே கேட்டது போல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு உங்களோட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த இலவசமான பதிவு இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க, அதை தவற விடாதீங்க. ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை சேவ் பண்ணிக்கிட்டு உங்கள் பேர் அனுப்புங்க, ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள், உங்கள் குடும்பத்தார் எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை நான் மனதார பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.